செய்நாயகம் அவர்களே, கலீஃபா அவர்களே, உரையீங்களே, குறிப்பீர்களே, நாம் இங்கு நமது செய்நாயகம் அவர்களே பிறந்த நாளை விழா எடுப்பதற்காக கூடியிருக்கிறோம். இதில் மற்ற சபைகளில் அல்லாமல் நமது சபையில் சிறப்பாக பெண்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது புதிதாக பெயர் பெற்று அதிகமான ஆட்கள் வந்திருப்பதால் நம்ம செய்நாயகம் அவர்களின் விஷயங்களை மட்டும் பேசாமல் இந்த சபை உருவான நோக்கம் நாம் ஏன் செய்குமார்களை பின்பற்ற வேண்டும் என்பதையும், முன்னால் பெயர்த்து வாங்கியவர்களும் வாங்காதவர்களும் வெளியிலிருந்து கேட்பவர்களுக்கு சில பேரால் பதிலளிக்க முடியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னால் இதுபோல இருந்த ஒரு சமுதாயம் சிறிது சிறிதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம், மகோன்னதம், வீரம் எல்லாம் மக்களின் மனதிலிருந்து மறக்கடிக்கப்பட்டு சமுதாயம் வேறு விதமாக போய்க் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நமது பெரியவப்பா நாயகம் அவர்கள் தோன்றினார்கள். அப்பொழுது இந்த கேள்வி எல்லாம் வந்தது. அதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமாகவும் அக்காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பு நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அவரிடம் கேட்டு மனப்பாடம் செய்து கொண்டதை உங்கள் மத்தியில் பகிர்ந்துவிட்டு அதற்கு பின்னால் நாம் விஷயத்துக்கு வருவோம் என்று நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு அதிகமான மக்கள் குடியிருப்பதாலும் புதிதாக பெயர் வாங்கியவர்கள் இருப்பதாலும் இந்த விஷயங்கள் அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் சிறிது நேரம் கூடுதல் எடுத்தாலும் இந்த அவை தலைவர் அதை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 15-20 நிமிடம் கூட போனாலும் எல்லாரும் பொறுத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஓப்பனாய முறையில் எந்த காலகட்டத்தில் இந்தியா வருகை தந்தார்கள் என்றால், இந்த ஷேகுமார்கள், சாதாத்துமார்கள் இவர்களை பின்பற்றுவதும் இவர்களை பற்றியான விஷயங்களை பேசுவதும் மக்களின் மனதிலிருந்து மறக்கடிக்கப்பட்ட சமயம். அக்காலத்தில் வழிமார்கள் வரலாறு என்று 5 வால்யூம்கள் கடைகளில் கிடைக்கும். எந்த இஸ்லாமிய கடையானாலும் கிடைக்கும். இப்போது அதுபோல புத்தகங்கள் வந்து மிகவும் அரிதாகிவிட்டது. தேட கிடைப்பதில்லை. அந்த காலத்தில் ஹிதாயத்துல் அனாம் அல் ஜியாரத்துல் வல் அவுலியாஇல் கிராம் என்கிற புத்தகம் ஒரு பேசிக்கான புத்தகம். அவுலியாக்கள் என்றால் யார், நாம் ஏன் அவுலியாக்களை பின்பற்ற வேண்டும், அதனால் என்ன நன்மை என்பதை பற்றியும் அந்த காலகட்டத்தில் இருந்த 34 உலமாக்கள் ஒப்பமிட்டு வெளியிடப்பட்ட புத்தகம் இப்போது எங்குமே கிடைக்கவில்லை. நான் 2 நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக எல்லா இடமும் கடைசியில் நாகூர் ஷரீஃப் சென்று அவரிடம் ஆர்டர் கொடுத்து அது வாங்கி அனுப்ப வேண்டிய அதுபோல ஒரு காலகட்டம் பொருள் வந்துவிட்டார். நாம் எந்த வழியில் செல்கிறோம் என்பது நமக்கு திடமாக தெரிந்தால்தான் அந்த வழியை நாம் திடமாக பின்பற்றி அதன் மேல் போய்கொண்டே இருக்க முடியும். அப்படித்தான் பெரியவப்பா நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காலேஜில் இடம் வாங்கி விட்டீர்கள், முதல் இடத்தில் சேர்ந்து விட்டீர்கள் என்று சந்தோஷமாக இருந்து விடுவீர்களா? இருக்க மாட்டீர்கள். 2வது வருடம் படிக்க வேண்டும், 3வது வருடம் படிக்க வேண்டும், பிஜி போக வேண்டும். அது போலதான் தருகிறது. ஒரு காமிலான ஷேக்கை நாம் கைப்பிடித்து விட்டோம் என்று நீங்கள் பெருமை இருந்துவிடக்கூடாது. அக்காலத்தில் அவர்கள் மிகவும் சொல்லப்பட்டது சிந்தனை. தஃபக்கர் சாஅத்தின் கைரும் மின் அல்ஃபி ரகத். இதுதான் நான் சிறுவனாக இருந்த பொழுது முதலில் கேட்டு மன்னனும் செய்த ஹதீஸ் நமது செய்தியாளர்கள் சிந்தனையை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுவார். சிந்தனையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பு
நீங்கள் இன்று நடந்ததை எல்லாம் நினைத்து பாருங்கள். கதிர் தொழுகை எழுந்ததிலிருந்து என்னென்ன செய்தீர்கள் எல்லாத்தையும் நினைத்து பாருங்கள். உங்களை நீங்களே சுய பரிசோதனைக்கு உள்ளாக்குங்கள். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் என்று சொல்வார்கள். சுய பரிசோதனைக்கு உள்ளாக்குங்கள். நீங்கள் செய்தது, இந்நாளில் நீங்கள் செய்தது ஏதாவது விஷயம் உங்களுக்கு மனதுக்கு தவறு என்று பட்டால் அதை அன்றை கலைந்து விடுங்கள். களைய முடியவில்லை என்றால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களோ, இன்னமா புஇஸ்து லிதம்மிம மகாரிமுல் அக்லாக், நற்குணங்களை நாம் பூரணப்படுத்துவதற்கே வந்திருக்கிறேன் என்பது போல இதற்கு முன்னால் பேசிய கலீலுர் ரஹ்மான் யாசினி அவர்கள் சொன்னார்களே, அதே போலதான் நாம் உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறோம். இதை நாம் இப்போது மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு என்னென்ன போதனைகளை செய்நாயகம் அவர்கள் செய்தார்களோ அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்போது நாம் விஷயத்திற்கு வருகிறோம். நான் முதலில் சொன்னது போல இந்த வழி, நாம் போகின்ற வழி சரியான வழியே இருக்கும்போது நீங்கள் 100% இது சரியானது என்று நம்பினால்தான் அந்த வழியை வேகமாக முன்னேற வேண்டும். இப்பொழுது இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால், ஷரியத் என்ற ஒன்றை பிடித்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் என்ற வகையில் தன்னைத்தானே மட்டுப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் அவ்வாறு இல்லை, அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அஷ்ஷரியத் அக்வாலி, அத்தரீகத் அஃபாலி, அல் ஹகீகத் அஹ்வாலி, அல் மாரிஃபத் அஸ்ராரி. ஷரியத் எனது கவுல் சொல்லாகும், தரீகத் என்னுடைய வழிமுறையாகும், ஹகீகத் என்னுடைய உள்ளமையாகும், மாரிஃபத் என்பது என்னுடைய ரகசியமாகும். அது என்ன ரகசியம்? அந்த ரகசியத்தை நாம் எப்போதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலம் ஐயாமுல் ஜாஹிலியா. மனிதன் ஒருவன் சண்டை போட்டு மண்டை ஓட்டில் நான் மது குடிப்பேன் என்று சபதம் எடுத்த நாள். அதுபோல கௌபாவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜரா அம்மையாரையும் ஒரு இறை கொள்கையை பின்பற்றுவதற்காக நான் இங்கு குடியேற்றுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியேற்றி ரசூலுல்லாஹ் தோன்றுவதற்கு ஒரு துஆ செய்துவிட்டு போய் சில 1000 வருடங்களுக்கு பிறகு அங்கு வந்த ஒருவன் அம்ர் இப்னு லுஹை என்பவன் சிரியாவிலிருந்து கொண்டு வந்த ஒரு குபல் என்ற ஒரு சிலையை வைத்து உள்ளே வைத்துவிட்டு அதன் பின்னரே சிலையை வந்து விட்டன. வைத்துவிட்டு எவ்வாறு அவர்கள் காட்டிய மார்க்கம் எல்லாம் மக்களின் மனதிலிருந்து மறக்கடிக்கப்பட்டு இந்த சிலை வணக்கம் தோன்றியதோ அதுபோல காலத்தில் தான் நம்முடைய ஒப்பநாயகம் அவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அதனால்தான் இதையெல்லாம் சொல்வது நமக்கு உசிதம் என தோன்றுகிறது. குர்ஆனிலே நாம் படிக்கிறோம், உத்தீயுல்லாஹ உத்தீயுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அந்த அம்ரி மின்கும் என்பது யார் என்பதை யாருமே யோசிப்பதில்லை. உத்தீயுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க. அம்ரி மின்கும் என்பது அவர் உங்களில் உள்ள காரியதரிசிகளுக்கும் வழிபடுங்கள். ஆனால் சில ஆலிம்கள் அதை அரசாங்கத்திற்கும் அதற்கும் இதற்கும் என்று அவர்களுக்கு இஷ்டம் போல் சொல்லிக் கொள்கிறார்கள். குர்ஆனை அதற்கு உரிய, அதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை மொழிபெயர்ப்பதற்கு உரிய தகுதி எல்லாருக்கும் இல்லை. அந்த தகுதி உள்ளவர்கள் மொழிபெயர்த்தால் தான் நமது மார்க்கம் மிக செல்ல முடியும். ஏனென்று கேட்டால் அந்த குர்ஆனில் எத்தனை அர்த்தங்கள் புதிந்துள்ளன என்பதை பௌதநாயகம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆயத்துக்கு 40 அர்த்தங்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 பேரை குறிப்பிட்டார்கள். அலி ரலியல்லாஹு, அபூதர் ரலியல்லாஹு, மிக்தாத் ரலியல்லாஹு, இன்னொரு பேர் மறந்து விட்டேன். இந்த 4 அல்லாஹ்வை விரும்புகிறார்கள், அல்லாஹ்வும் இந்த 4 விரும்புகிறார். அந்த 4 ஒருவரான அபூதர் ரலியல்லாஹு பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அபூதர் வான் தஹது ஃபதஅல்லம ஆயத்தன் மின் கிதாபில்லாஹி ஹைருல் லக மின் அன் துஸல்லிய. மேதர கேட்டி குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை படித்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விலகிக் கொள்வது 100 ரக்காயத்து தொழுவதை விட மேலானது. அப்போது அதை மொழிபெயர்க்கக்கூடிய தகுதி யாருக்கு வேண்டும் என்பது மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதை வழங்கினார்கள். அவர்களுக்கு உணவு இருக்கிறதுக்கு தண்ணீர் வைப்பதன் காரணமாக மனம் சந்தோஷப்பட்டு அந்த குர்ஆனை விளக்கக்கூடிய சக்தியை அவர்களுக்கு கொடுத்து ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அதே போல் அவர்கள் அந்த குர்ஆனை மொழிபெயர்த்தார்கள் பல இடங்களில். நான் இல்லதையும் சொன்னால் நேரம் அதிகமாக போயிட்டு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித ஜின் இனங்களை வணங்குவதற்கு என்று வேறொருக்கு படைக்கப்படவில்லை என்று சாதாரண மொழிபெயர்ப்பு இருந்தாலும் அவர்கள் சொன்னது தன்னை அறிவதற்கு என்று வேறொருக்காக படைக்கப்படவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்களோ அவங்க எதாவது எடுத்துக்கிறதா, நம்ம வேற எதாவது எடுத்துக்கிறதா பாருங்க. அதுல இருந்து வர்றதுதான் உலில் அம்ரி மின்கும், அதுதான் அவுலியாக்கள். அது அல்லாமல் மற்றும் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிழல், முலை, மலை எல்லாமே அவுலியாக்களுக்காக சொல்லப்பட்டதுதான். வத்தபியு சபீல மின் அனாப இலைய, என் பக்கம் திரும்பியவர்களை பின்பற்றுங்கள், என் பக்கம் திரும்பியவர்களை பின்பற்றுங்கள் என்பது குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் தொழும்போது ஓதுகிறோம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நல்வழியை காட்டி யாருக்கு நல்வழியை அருளினாயோ அந்த நல்வழி யாருக்கு அருளினாய் என்பது பெரும்பாலான மக்கள் சிந்திப்பதில்லை. யா அய்யுஹல்லதீன வத்தகுல்லாஹு வகுனு மாஸிதீகீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ஆனால் சாதிக்கீங்கள் உண்மையாளர்களின் கூட்டத்தில் ஆகிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் உண்மையாளர்களை தேடி இருக்கிறோம் வாழ்க்கையில். எப்போதாவது தேடியது உண்டா? வழிமாறிகள் என்பது இப்போது வந்தது கிடையாது. வழிமாறிகள் என்பது நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளதே வந்ததுதான் வழிமாறிகள். உதாரணமாக ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஹிலர் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் வழங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நம்புகிறார்கள். அப்போது அந்த வழியை நான் எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சொல்கிறார்கள், ஒரு மீனை எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் வரும்போது அந்த மீன் புள்ளி ஓடும். அதுபோல அவர்கள் பயணிக்கிறார்கள், எந்த இடத்துல மீன் புள்ளி காணா போகிறது அந்த இடத்தில் தெரிகிறார்கள், இவருக்கு கிடைக்கிறார்கள். அல்ல வஹீமுல்லா நபிமார்கள் மீது மட்டும்தான் பேசுவான் என்பதில்லை, வழிமார்களிடமும் பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஒரு இறைவழியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இடம் தான் வகி வந்தது. ஒரு பெட்டியை செய்து இந்த குழந்தைகள் வைத்து ஆற்றில் விடுங்கள் என்று வந்திருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களும் இறைநேசர் தான். அவர்கள் இந்த மரத்தை பிடித்து ஒதுக்குங்கள், பேரித்தம்பலம் வெல்லும் என்று சொல்வார்கள். குர்ஆனில் நிறைய இடங்களில் மரக்கிளை என்று வருகிறது. ஈத்த மரத்துக்கு மரக்கிளை இல்லை, அந்த வார்த்தைக்கு மரத்தண்டு என்றும் அடிப்பகுதி என்றும் வேறு அர்த்தங்கள் இல்லை. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் ஈச்ச மரத்தை நாம் 10 பேர் சேர்ந்து ஒழுக்க முடியுமா? ஆனால் அவர்கள் ஒழுக்கினாலும் பணம் விழுந்தது. எவ்வாறு இறைநேசர், அது அவர்களுடைய யகீன். ஈமான் வேறு, யகீன் வேறு. ஈமான் சில தூண்களின் மேல் உட்கார, யகீன் அவ்வாறு இல்ல. சாதாரண மனிதரும் யகீனால் செய்தார், அது சட்டமாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சஹாபியின் பேர் சீனா. அந்த மேலத்தவாயாக இந்த சட்டத்தை செஞ்சப்படுத்தல் அவருடைய பேர் என்னன்னு தெரியாது. ஏன்னா பலரும் அவருடைய உங்கள் பேர் என்ன நினைக்கிறதுக்கு சபைனா என்று தான் சொல்லி இருக்கிறார். கேட்டார்கள், உங்களுக்கு தாய் தந்தையர் கொடுத்த பெயர் என்ன கேட்டதுக்கு நான் சொல்ல மாட்டேன், அது எதுவாகவும் இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எப்போது சபீனா என்று அழைத்தார்களோ அன்றிலிருந்து நான் சபீனா தான். அவருடைய யக்கீனை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 4 பேரும் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மற்ற 3 பேரும் அந்த மூட்டைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போகிறார்கள். சொல்ல கேட்கிறார்கள், வந்து மூட்டை சுமையாக இருக்கிறதா? சுத்தினாங்க அவர்கள் பேரை சொல்லிக் கொண்டிருக்கிற சுத்தினாங்க வாருங்க தலப்பாக வைக்க சொல்றாங்க. அந்த 3 பேருடைய சுமையை அதில் கூட சொல்றாங்க, இவருடைய சுமையை அதில் கூட சொல்றாங்க. தூக்குங்க தூக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வரவர்கள் சாமானிகளே அவரால் தூக்க முடியாம இருக்கும். இந்த 4 பேருடைய சாமான் அவர் எப்படி தூக்குறாரு? நாமே செய்து கொண்டால் இவ்வாறுதான் இருக்கும். அந்த சஹாபியோடைய பேர் மறந்து விட்டேன். அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குறார்கள். ஒரு ஆட்டின் காலை வாங்கிட சொல்லி சூப் போட சொல்றாங்க. அவர் சூப் போடுறாரு.
சொல்ல பார்க்கறதுக்கு முதல்ல ஒருத்தர் வர்றாரு, ஒரு காலம் சூப்பு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, கொண்டு வர்றாரு, கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு சொல்ல பேசுறாரு, பேசிட்டு போயிடுறாங்க. 2வது ஆள், 3வது ஆள், 4வது ஆள், 5வது ஆள் வர்றாரு. ரசூல் அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு காலம் சூப்பு. அவர் திரும்பி ரசூல்லாட்ட கேட்கிறார், யார் ரசூல்லா, ஒரு காட்டுக்கு 4, ஒரு ஆட்டுக்கு 4 கால் தானே இருக்க முடியும்? எல்லாம் மேல சத்தியமா சொல்றாரு, இந்த கேள்வியை கேட்காம எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, எத்தனை கால் வேணாலும் அவனுக்கு கேட்கு. அவனை எழுதி அவன் கேட்டார். கேட்டதுனால அது அந்த வழக்கத்துல இருந்து இல்லாம நின்று போச்சு. அது மாதிரி ஆர்த்தியாக்கள் என்பவர்கள் வலி என்பது அந்த காலத்தில் ஒப்பந்தம் ஃபுல்லா நான் கேள்விப்பட்டீங்க. வலி என்பது பலம், வலா என்று பார்க்கிறது, வலா என்ற சமீபம், அல்லாஹ்வுக்கு சமீபமாக உள்ளவர். அவர்களிடம் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் பேச முடியாது, சாதாரண மனுஷன் எல்லாரும் பேச முடியும். எத்தனையோ பேர் ஜாதிகள் சொல்றாங்க, எல்லாரும் டைரக்டா எல்லாரும் நாம துவா கேட்டுக்கிறோம், நீங்க என்ன வழிமாறிகள் பின்பற்றீங்க, அவங்க எல்லாம் புரோக்கரா? நீங்க அப்ப நபிமார்கள் எல்லாம் புரோக்கரா? நபிமார்கள் தானே அந்த எல்லாருடைய மெசேஜ் வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்மளால அதை வந்து பண்ண முடியும்? சுல்சல்லாத்துடைய காலத்திலே நடந்திருக்கேன். அந்த குறைலா வம்சத்தை சேர்ந்தவங்களை வந்து ஒரு கொலையில ஒரு சஹாபி நினைக்கிறேன் அவர் பேரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு செஞ்சிருந்தாரு. வந்து அவங்க வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்ல மன்னிச்சிருக்காங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லி அவரே கட்டி போட்டுக்கிறாரு. அவங்க தங்கச்சியில சொல்லி கட்டி போட சொல்றாரு. கட்டி போட்டு 2 விஷயத்துக்கு மட்டும் தான் ஊக்கணும், உன்னை சாப்பிடுறதுக்கு சொல்லிடுறேன். 2 நாள் ஆகுது, அல்லாட்ட இருந்து ஒன்றும் வரல. அல்லாட்ட இருந்து எப்படி ஒரு சாதாரண 3வது நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் நீங்க அனுப்புங்க, 4 இருந்து ஓகே. ஹதீஸ்லயே அதிகமான ஹதீஸை வந்து கோர்வை செஞ்ச மனப்பாடம் செஞ்ச சஹாபி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபூ ஹுரைரா. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க சொல்ற ஹதீஸ் எல்லாம் நான் கேட்கிறேன், வீட்டுக்கு நான் மறந்து போயிருந்தேன், என்ன செய்யறது? அப்படியா? 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேளு, இது சொல்லல. அபூ ஹுரைராவிலும் தலப்பா விரிங்கன்னு சொல்றாங்க, தலப்பா விரிக்கிறாங்க. அவங்க இதயத்திலிருந்து தள்ளி குட்டுறது மாதிரி செய்யறாங்க, அதை அப்படியே கட்டி அணைச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த காலகட்டத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 100% விளங்கிய விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. ஒண்ணு வந்து அலையில்லா, அவங்களுக்கு வந்து வேற பேச்சே கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்து பல இடங்கள் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய ஜிஸ்மை பத்தி சொல்ல போகும்போது லஹமுக்க லஹமி, லஹமுக்க லஹமி, தம்முக்க தம்மி, என் சதை உங்கள் சதை, என் ரத்தம் உங்கள் ரத்தம் என்று சொல்லிவிட்டாங்க. அறிவை பத்தி சொல்ல போகும்போது ஆனா இன்புல் மதீனத்துக்கு வழிபாடு, நான் அறிவின் பட்டினம் அறிவில் மூலமாக வருது, அவங்க அந்த நிலைவாயிலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அல்லாம அந்த சீக்கிரட்டுகளை சொல்லப்பட்ட சில சகாபாக்கள் ஒருத்தவங்க வந்து அபூ ஹுரைரா தான். அப்பதான் அந்த ஐயாவுல் ஜாஹிலியாவுல தான் மக்கள் வந்து மனித விலங்குகளா இருந்த மக்கள் வந்து மனுஷரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் இந்த தௌஹீதை சொன்னா எடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு புரியாது. அதனாலதான் அந்த தௌஹீத், அந்த சிறுரை வந்து அங்கு உள்ள ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சவால்களுக்கு மட்டும் சொன்னாங்க. அது ஒருத்தவங்க தான் அபூ ஹுரைரா. அதனுடைய அத்தாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபூ ஹுரைரா எல்லாரும் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, அஃபில்து மின் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிஆயினி ஃபம்மா அஹதுஹுமா ஃபபதஸ்து வாஹிது வலவ் பதஸ்து குத்திய ஹதல் பலு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட 2 விதமான கல்வியை கற்றேன். ஒன்று உங்கள் மத்தியில் போதிக்கக்கூடியது, மற்றொன்று அதை உங்களிடம் சொல்லுவேனானால் எனது குரல்களை துண்டிக்கப்படும். அப்ப அந்த குரல்களை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது எப்படியாப்பட்ட கேள்வி? நம்ம எப்பயாவது நம்ம அதை பத்தி தேடி இருக்கோமா? அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கோமா? நம்ம முயற்சி பண்றதில்லை. அந்த சேர்ந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குத்துமாவியல் மூலமா வருது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ முஸ்லீம்கள் வழிகட்டு அலையிறாங்கல்ல, இதுக்கு முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹ் சொன்ன கடைசி ஹஜ்ஜில் விதாவுல சொன்ன ஒரு வாக்கியத்தை வந்து விட்டுட்டாங்க. சில பேர் வந்து அதை திருப்பி சொல்றாங்க. வேற ஹதீஸ் இருக்கு, ஆனா அதை சொல்றது இல்லை. கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாசு
இன்னா கது தரக்து ஃபீக்கும் மா அன் அஹத்தும் பிஹி லன் தலில்லு கிதாபுல்லாஹி வைதரத்தி அஹ்லு பைத்தி. ஓ மக்களே, உங்களிடமிருந்து 2 பொருளை விட்டுட்டு போறேன். அல்லாஹ்வுடைய கிதாபு குர்ஆன், இரண்டாவது என்னுடைய சந்ததியினர் இத்திரத்தி அகல பைத்தி. இவங்களை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா காலமெல்லாம் வெளியில வர மாட்டீங்க. இதை நான் இருக்க மல்லாலேயே அந்த ஆளுங்க பல தடவை நான் சொல்ல கேட்டிருக்கேன். இத்திரத்தி அகல பைத்தின்னு சொல்ல மாட்டாரு, கிதாப் எல்லாம் இவங்க சுன்னத்தையும் தான் சொல்றாரு. அகல பைத்தி அப்படிங்கிறது யாருமே கொண்டு வரதில்லை. அதுதான் முக்கியமான காரணம். நான் முன்னாடி சொன்ன அபூபக்கர் இல்லாம கபாவுடைய திரைசீலை எடுத்துக்கிட்டு சொல்றாங்க, சொல்லி நான் கேள்விப்பட்டேன், யார் என்னுடைய சந்ததியினரை இருந்து பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மூத்த வயசுல அவர்கள் கப்பலில் ஏறியவர்கள் போன்றவர்கள் அசாத்து பெறுவார்கள். ஆனா நம்ம அகல்பேட்டியில கவனிக்கிறது தேடுறதில்ல, அவன் கண்டுபிடிக்கிறதில்ல. இந்த தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் பெற்ற பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 2 நூற்றாண்டுல தோன்றின குடும்பமார்கள் பெரும்பாலான வேறுங்கிறது. இப்ப நம்முடைய ஒப்பந்த அசில் நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி போறோம்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய மூதாதையர் 3 பேரை பத்தி பேசணும். அவங்களுடைய முப்பாட்டனார் ஜமாலியா நாயகம் இந்த தவிக்கித பரப்புறதுக்காக எப்படி வடநாட்டுல ராஜா நஜ்முதீன் வழியா வந்தாங்களோ, ராஜா மொய்னுதீன் சிஸ்தி இருந்தாங்களோ, இந்த தவிக்கித பரப்புறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்களோ, அது மாதிரி எல்லாரும் கட்டளையிடப்பட்டு எங்க போறது அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா கண்டத்துல நார்த் ஆப்பிரிக்கா முழுவதும் அலைஞ்சு எல்லா இடத்துலயும் இறங்கி கடைசியில ஸ்ரீலங்காவில் அவங்க இறங்கின இடம் தமிழ்நாடு. சபையில மறைந்து வாழ்றாங்க. அவங்க குதுபா இருந்த காலத்துலதான் ஆசிநாயகம் குதுபா. ஆசிநாயகம் குதுபா இருந்த காலத்துலதான் முதலிலையும் குதுபா இருந்தாங்க. அவங்க முப்பாட்டன். இப்ப நம்முடைய ஒப்பந்தத்துடைய அடுத்த பாட்டனார் யாரு கேட்டா அசநாயகம் தங்களுடைய குத்துபியத்தை சில காலகட்டத்தில் சில நேரங்கள் மறைச்சிருக்காங்க. அது ஒப்பந்தம் சொல்றேன். எல்லாருக்கும் அவங்க வெளிப்படல. ஏன்னு கேட்டா குத்துபுல் மதுஹரி நான் தான் குத்துபுல் டெக்ளேர் பண்றாங்க, வெளிச்சப்படுத்துறாங்க. பயான்ல நோட்டீஸ்ல புத்தகத்துல எல்லாத்துலயுமே சொல்றாங்க. அவங்க மறைச்சு இருந்தாலும் அவங்க அவங்க குத்துபுல் பின்பற்றின ஒரு கூட இருக்கதான் செஞ்சது. ஆனா எல்லாரும் இப்ப யாசினாயத்திரி தரஜாவை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வெட்ட வெளியில டெக்ளேர் பண்ண குத்துபுல் மதுஹரி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா, அவங்களே இல்முல் ஹைப்பு நிறைய தெரிஞ்சவங்க. யாசினாயத்துடைய ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெரிய ஆலிம் இருந்தவங்களுக்கு குத்துபுல் மதுஹரியை பற்றி ஒரு சின்ன சஞ்சலம் இருந்தது. அந்த சஞ்சலத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆசிநாயத்துடைய ஒரு கலீஃபா பாபு ஹசரத்னு சொல்லுவாங்க. சஞ்சலம் வந்தவங்க ஆசிநாயத்துடைய கலீஃபா ஜமாலியா கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவங்க ஆயக்குடியில் எழுதியிருக்காங்க. ஆயக்குடி சூஃபி ஹசரத் சொல்லுவாங்க. அவங்க பேரு முகமது ஹுசைன். அவங்க 2 கேள்வி தௌஹீதை பத்தி கேட்டதுக்கு 30 பக்கத்துக்கு மேல எழுதி அனுப்பியிருக்காங்க ஆசிநாயகம். அப்ப இவங்களுடைய புரிதல், ஹுசைன் முகமது ஆலிம் சூஃபி ஹசரத்துடைய புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொன்னா அவங்க இவ்வளவு எழுதி அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு குத்துபுல் மதுஹரியை பத்தி ஒரு சின்ன சஞ்சலம் இருந்தது. அப்ப பாபுவதற்கு குத்துபுல் மதுஹரி இவங்க ஹுசைன் முகமது ஆலிம் சூஃபி ஹசரத்தை குத்துபுல் மதுஹரியை கூட்டு போறாங்க. அவங்க தர்பாரில் உட்கார்ந்தோடனே அவங்க கண்ணில் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன மாதிரியான மனநிலையில் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாரிதாத்துல அவங்க பாடுறாங்க, உள்ள அர்த்தம் அவங்க நாவல்களை கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் போன்றவங்க நாங்க சைத்தான கிளறு தெரிப்போம் நான் சுருக்கமாக சொல்றேன். அப்படிப்பட்ட மக்காமில் இருந்த குத்துபுல் மதுஹரி அவர்கள் ஆசிநாயகம் அப்பதான் புதுசா வைக்கட் சாலியாத்துல ஓதிட்டு லாகூர் போய் அங்க படிச்சுட்டு அந்த பட்டம் பெற்றுட்டு வர்றாங்க. இவங்களை சந்திக்கிறதுக்காக அவங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்க போகும்போது பிற்காலத்துல இவங்க எப்படி வருவாங்கிறது எழுதி அவங்க கேள்வி கொடுக்குறாங்க. குத்துபுல் மதுஹரி யாசின் நாயகத்துடைய மக்காம பத்தி அந்த காலத்துல அவங்க இளைஞரா இருக்க போகும்போது எழுதி அவங்க கேள்வி கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க குத்துப்பா டிக்ளேர் பண்ணிட்டதுனால இவங்க மறைச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு குத்துப்பட்டு ஃபாலோ பண்றவங்க என்னைக்கு தான் இருந்தாங்க. குத்துபு நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் அப்பா உங்களுடைய மக்கள் என்னன்னு கேட்க போகும்போது அவங்க சொன்னதை கேட்டு இவங்க அசந்து போயிட்டாங்க. அதை ஒரு வாரிதாத்தாவே சொல்லியிருக்காங்க, வசனம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தாஜுல் ஆரிஃபீன், சிராஜுல் வாசிலீன், சுல்தானுல் முஹித்தீன் போன்ற 36 பட்டங்களை தக்கலபுரத்துல இருந்து இவங்க பெற்றிருக்காங்க. அந்த இதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அரபி கவிதைகள்ல ஒரு நினைச்ச நேரத்துல அந்த கவிதை எழுதிடுவாங்க. அது ஒப்பனைன்னு சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல ஒரு பேப்பர் ஒரு பேனாவும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதிடுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். அப்ப அவங்க எழுதின ஒரு கவிதையை தான் என்னோட தப்பனா சொல்லி கட்டுவாங்க அந்த கல்வியை பத்தி. இது கல்வி வைக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் பொன்னிடத்தில் குறிக்கப்பட வேண்டும். கல்வியுடைய ஆரம்பம் மிக கடினமா இருக்கும். கற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தேனோட இனிக்கும் இருக்கிறது. அது மாதிரி அவங்களுடைய வாரிசத்தில் அவங்களுடைய நிலைமை யார் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு அவங்க தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அவங்களோட அதிகமானவங்க தான் அவங்களை பத்தி சொல்ல முடியுமே தவிர அவங்களோட கீழே உள்ள நிலைமையில அவங்க எந்த மாதிரியான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பல இடங்களையும் நசநாயகம் அதை வெளிப்படுத்திருக்கிறாங்க. அந்த வெளிப்படுத்துறதுல ஒண்ணு சரி பெரிய போயிட்டு இருக்கோம். நான் அடுத்ததுக்கு நம்ம ஒப்பனையத்துக்கு வரேன், நம்ம பெரிய ஒப்பனையத்துக்கு வரேன். இவங்களுடைய கண்டினியூஷனா தான் இவங்க இருந்தாங்க. இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி கலீல் நாயகம் வர்றாங்க. வரப்போகும்போது அவங்க 29 வயது இளைஞர். அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. அவங்கள நடை உடை பாவனை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப பெரிய குத்துபு நாயகனுடைய மகன் தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்க குத்துபுன்னு சொல்லி நினைக்கல. குத்துபுன்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. அதுக்குரிய சங்கை பண்றாங்க. அந்த சங்கை பண்ண போகும்போது எனக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு மறந்து போயிடும். ஆனா சில விஷயங்கள் நசிநாயக விஷயங்கள 2 வயசுல இருக்காங்க ஞாபகம் இருக்கு. 4 வயசுல கடைசி பயணத்துல அவங்க எங்க உட்கார்ந்தாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்கிறத ஞாபகம். அப்ப யசநாயகத்தை எல்லாரும் பாதமுத்தம் பண்ணுவாங்கன்னு நானும் பாதமுத்தம் பண்றேன். யசநாயகம் விசாலாயிட்டாங்க. இப்ப கலீல் நாயகம் வர்றாங்க. எப்பயும் போல அவங்க எங்க வீட்டுல முன்னாடி ஒரு சேர்ல, இப்ப நீங்க அந்த போட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எல்லாரும் கைகட்டி நிக்கிறாங்க. யாரும் பாதமுத்தம் பண்ணல. ஆனா எங்க பெரிய தந்தையை கேட்கிறேன், இவங்க யாருன்னு கேட்கிறேன். அப்ப ஏன் பாதமுத்தம் பண்ண மாட்டீங்க? அவங்களோட என் கையை பிடிக்கிறாங்க. தர்மசங்கமான நிலையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட சேர்ந்து ஒரு 4-5 பேரை கூட்டு போய் நான் பாதமுத்தம் பண்றேன். அததான் ஓப்பன் ஆகும். அந்த பையன் முடிச்சுட்டு போனோடனே காலத்தின் குத்துபை வரும் குழந்தை முகமது ஜக்கரியா காலத்தின் குத்துபை வைக்கிறது. அப்பதான் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுது, இவங்க 100 குத்துபா தான் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல 100 மூட நம்பிக்கை இருந்தது. 40 வயசுலதான் விளையாட்டு வரும் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பிறக்கும்போதே அவங்க விளையாட்டுல பிறந்தவங்கன்னா எத்தனையோ கிராமத்தில் நடந்திருக்கு. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எத்தனையோ கிராமத்தில் நடந்திருக்கு. ஒரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, மாட்டுல பால் கிடைக்கிறாங்க. சின்ன பிள்ளைல ஒரு டம்ளர்ல வாங்கி பண்றாங்க, எனக்கு ஒரு கிளாஸ் தாங்களேன்னு சொல்றாங்க. பால் தீர்ந்து வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மாட்டுல பால் வத்தியே போச்சு. யாசநாயகம் இவங்க சின்ன குழந்தை அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, மகன் அவங்களுக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த பால் வத்தி வச்சிருக்கு. அப்ப இவங்க எல்லாம் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. இது இந்த குழந்தை குத்துபு அப்படிங்கிறது அறிஞ்சிருந்தாங்க. அப்புறம் அங்கு போனதுக்கு அப்புறம் அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னொரு எழுதிருந்தாங்க. இந்த எழுதினதுக்கு அப்புறம் என்ன பல வழிமாதிரிகளை பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் உரசி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தாங்களின் 40வது வயது தாங்களின் தந்தைநாயகத்தை காண விரும்புகிறோம். அதுக்கு பதில் எடுத்திருக்காங்க, நீங்க 40 வயசுல நீங்க தந்தைநாயகத்தை என்னல பார்க்க விரும்புறீங்க. உண்மைதான், எனக்கு வயசு 29, 40 வயசுக்கு பல காலம் இருக்கு. ஆனா நீங்க பார்க்க விரும்புறதுக்கும் பல காலத்துக்கு முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டவரை எழுதுறாங்க. எழுதிட்டு அடுத்த பட்டவரையிலேயே எழுதுறாங்க, நான் ஒரு மனாம் கண்டேன். அந்த மனாம்ல எங்க தந்தை நாயகம் யசநாயகம் பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் போறேன்.
அவங்க சொல்றாங்க இன்னனி அந்த ஃபீ அல் அஹதியத்தி, அஹதியத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான். இந்த வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு ஒரு வாரிதாத்தை வந்து உருவாயிருச்சு. அது ஒரு பெரிய பாடல எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்னனி அந்த ஃபீ கௌலின் தல துல் ஹகீகத பில் ஹகீகதி ஐயி. இது வந்து பெருசா போகும். அவங்களுடைய நிலைமையை வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அது மாதிரியான மக்காமில் இருந்தவங்க தான் மக்கான. நிறைய அரபி கவிதைகள்ல வந்து அவங்களுடைய நிலையை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. சிம்பிளான கவிதைகள் தான் இருக்கு. அது சாதாரண ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சவங்கலாம் கூட அதை படித்து கொடுக்கலாம். இன்னி குதுப சைலானி ஜத்தி காதிர் ஜீலானி ரூபி சிர்ருன் நூரானி ஜிஸ்மி மஜ்லா ஹக்கானி கல்பி அர்ஷ் சமதானி கௌலி மின்னி சுப்ஹானி லஹரன் இன்னி இன்சானி வத்னன் இன்னி வஹதானி. பின்னாடி போயிட்டு இருக்கு. அதில் அந்த கடைசி வார்த்தை அவங்க சொல்றாங்க லஹரன் இன்னி இன்சானி வத்னன் இன்னி வஹதானி. அதில் எல்லாம் நினைவு போச்சு. அந்த தௌஹீதை விளக்க போகும்போது முதல்ல அவங்க கொடுத்து வந்து தௌபா பைக்கு தான். மொழிகள் எல்லாம் கண்டிப்பா அதை எடுத்து படிக்கணும். முதல் 4 வரியில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுல இருப்பாங்க. அடுத்த 4 வரியில வந்து எப்படி இருக்கிறோங்கிறதுல இருப்பாங்க. அடுத்த 3 வரியில அந்த முனாஜாத்து உன்னில் நம்மை ஆக்கி வைப்பேராதியாக அப்படின்னு இருப்பாங்க. அதுல சில சமயங்கள் அவங்க சில பேர் இந்த நிலைக்கு வந்துட்டு அப்புறம் இந்த பக்கத்துல வந்துட்டு திரும்ப போறத வந்து திரும்ப அவங்க சொல்லி காட்டுவாங்க. அவங்களுடைய பொறாமையும் கல்வியும் தான் இதுதான் அப்படின்றது அந்த வழியை மட்டுமே சொல்லி காட்டுவாங்க. அடிக்கடி சொல்ல முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்காங்க. அதனால பொதுவாக வரப்போகும்போது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வரணும். அந்தாதான் நமக்கு என்ன தப்பு. சரி, இப்ப அவங்க வந்து நம்ம நமக்கு பயிற்சி கொடுத்துட்டு போறாங்க. ஒரு காலத்துல அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. பயிற்சி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்படணும். நீ வெளிமாநில திட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அப்படிங்கிற ஒரு ராஜா அவங்களுடைய அரண்மனையை விட்டு வெளியேறாங்க. ஏன்னா அவங்களுடைய தேட்டம் வந்து வேற, அல்லாவுடைய தேட்டம். அவங்க அரண்மனையில அரசாளர்களுக்கு பிறந்தவங்க அல்ல. வெளியேறி பல வருஷம் காட்டுல தவம் செய்யறாங்க. வாரத்துல ஒரு நாள் அங்க கிடைக்கிற சொல்லிக்கட்டையில கரைக்கி கொண்டு போய் விட்டுட்டு அதை ரொட்டி வாங்கி தண்ணியில நினைச்சு சாப்பிடுறாங்க. அல்லாவுடைய தேட்டத்துல பல வருஷம் அவங்களால எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு பாடம் இருக்குது. ஒரு ஷெய்க் இல்லாம நீங்க வந்து அல்லா வைக்க முடியும். அது அபூ சொல்றாங்க யாருக்கு ஆன்மீக வெளியை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஷேக் இல்லையோ வந்து ஷைத்தான் செய்வாங்க. அந்த அபூ பிஸ்தாமி வந்து இமாம் ஜாஃபர் சாதிக்கிட்ட வந்து பயத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு வயசு எத்தனையோ இருக்கு. அவங்க 30 வருஷம் அலைஞ்சாங்க. அலைஞ்சிட்டு கடைசியில் அவங்கள பார்த்து பயத்து வாங்கிட்டு உங்க வயசு நாங்க எடுத்து 4 சொன்னாங்க. ஏன் 4 வயசு அப்படின்னு அப்பதான் அவங்க பயத்து வாங்கி 4 வருஷம். அந்த இப்ராஹிம் இப்னு அத்ஹம் வந்து தேடி அலைஞ்சு கடைசியில ஒரு குருவை வந்து பிடிக்கிறாங்க. ஒரு ஷேகை பிடிக்கிறாங்க. அவங்க பேர் குலைல் இப்னு இயாத். அவங்க ஒரு கொள்ளை கூட்டத்துடைய தலைவனா இருந்தாங்க. பின்னாடி வந்து அவங்க வெளியே மாறினாங்க. இந்த கதையை நீங்க படிச்சு பாருங்க. எல்லாம் சஸ்பென்ஸ்ல வச்சாலும் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு முதல்ல கொடுத்த வேலை என்னன்னு கேட்டா சமையல்காரனுக்கு வந்து சிஸ்டர் காய்கறி இருக்கிறது, சமையல்காரனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது. அந்த மாதிரி 6 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க சிந்திக்கிறாங்க. 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க மஜிஸ்ல கூப்பிட்டு உட்கார வைக்கலையே, மற்றவங்க எல்லாம் மஜிஸ்ல இருக்காங்க, அந்த ஆமையை சொற்பொழிவை எல்லாம் கேட்கிறாங்களே அப்படின்னு. அப்ப அந்த சமையல்காரன் போய் தண்ணி கொண்டு வர அப்படின்னு தண்ணி கொண்டு வர தண்ணி கொண்டு வரும்போது கையில் தண்ணி கீழே விழுந்துருச்சு. ஒவ்வொரு ஒரு அரை விடலாம். அவனுக்கு என்ன தெரியும்? சமையல்காரனுக்கு தண்ணி இருந்து இவங்க ராஜான்னு தெரியுமா? அவனுக்கு கிடைச்ச ஒரு அசிஸ்டன்ட், ஒரு அடிமை. ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்றேன், நான் மட்டும் பல்க் நாடுடைய மன்னனா இருந்தா நடக்கிறதே வேறு. இதை தெரிஞ்சவனே குலைல் இப்னு இயாத் வந்து இன்னும் 3 வருஷம் வேலை பாருங்க. 3 வருஷம் வேலை 9 வருஷம் வேலை பார்த்து அவங்க மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து தஸவ்வுஃப் கல்வியை பழகி பிற்காலத்துல
அவங்க ஒரு பெரிய வழியா வர்றாங்க. அந்த மாதிரியான கிடைச்சிக்கிட்ட இந்த பையத்தை நமக்கு வந்து நம்ம வீட்டுல ஈஸியா கொடுக்குறாங்க. அதனால இது வந்து ரொம்ப சின்னதா லேசா வந்து நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஒப்பனாயத்துடைய டீச்சிங்ல இருக்கிறது அந்த காலத்துல இருந்து நமக்கு என்ன படிப்பிக்கிறாங்க சின்ன எசன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். தொடக்கிறது வந்து பையனுக்கான ஆதி இல்லாம ஒரு ஆகிய தேவமா. இந்த உலகத்துல வந்து நம்ம கல்வி குருடா இருந்தா மறு உலகத்திலையும் குருடாதான் இருக்கும். அதுக்கான பயிற்சியை தான் ஒவ்வொரு குருமாக கொடுப்பாங்க. உடம்பு நல்லா இருக்கிறது உடற்பயிற்சி செய்யறோம், ஜெம்க்கு போறோம், பண்றோம், யோகா பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா அந்த உடம்பு அந்த ரூபை தாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த ரூபு தான் முக்கியமானது. அந்த ரூபை எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிற கல்விதான் நம்ம செய்யலாம் நம்ம கற்றுக் கொடுத்தோம். அந்த கல்வியை கற்று நம்ம எல்லாருமே இது அடைஞ்சு மேன்மை அடைஞ்சு நமக்கு விதிக்கப்பட்ட அதுக்கு போகணுங்கிறதான் எல்லாத்துடைய விருப்பம். கடைசியா டைம் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. கடைசியா சொல்லிக்கிற விரும்புறது வந்து உங்க ரசோல்லா காலத்துல எப்படி அவங்க மேல ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அவங்க மேல தூக்கு வச்சாங்களோ பெரிய வச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க. ரசோல்லா சொல்லியிருக்காங்க, மண் ரிசீவ் பண்ணி அதுக்கான மை ஃபீல் ஜன்னா, யார் என்னை விரும்புறாங்களோ அவங்க என்னோட ஜனத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஆன்மீக கல்வியை நீங்க பழகிக்கங்க. அப்பனை அதிகமான ஆக்கங்களை வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அதை படிச்சு பயனடையணும். தெரியாத அர்த்தங்களை அவங்க மூத்த விருதுகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக கல்வியை படிக்கிறதோடு மட்டும் இல்லாம அவங்க சொன்ன உயர்வான சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம பாடுபடணும். அதுல ரெண்டு விதம் இருக்கு. உங்களை நீங்களே பண்ணிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அடுத்தவங்களுடைய தலையீடு உள்ளது ஒண்ணு. சொல்ல காலத்துல வந்து ஒரு யூத கூட்டம் ஒரு தெருவிலியா போய்கிட்டு இருக்கு. அங்க முள்ளுங்கள்ல நிறைஞ்சு கிடக்குது. அந்த யூத சத்தியம் பண்றான், அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், முகமது உம்மத்துக்கு இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டாங்க, முள்ளு இருக்கு, முகமது உம்மத்து போனா முள்ளு எடுத்து போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. இதே சமுதாயத்தை தான் ஒப்பனாயம் எதிர்பார்த்தாங்க. அதோடைய கண்டினியூஷனா இவங்க வந்திருக்காங்க. இவங்களும் அதைதான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க வந்து ஒப்பனாயத்தை வந்து கிளிநாயத்தை முதல்ல இந்திய மண்ணில் பாதுகாக்கப்பட்டவன் தானே. ஆனா அவங்களுடைய விசாரணையுடைய தேர்தல வந்து அவங்களுடைய உத்தரவு பேர்ல நான் கடல்ல மாட்டிக்கிட்டேன், வர முடியல. நான் கேட்டதுக்கு இவங்க எழுதின பதில்ல அவங்கள வந்து என்னல பாருங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பழமையாவே தொடர்பு சொல்லி என்னுடைய சிற்றுரையை படிச்சுக்கிறேன். இதை கேட்கின்ற எல்லாருக்கும் நன்றி விதித்தாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.